ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா, சில பேர் வந்து தம்ப்லைனை வச்சு நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்க எதை பற்றி பேச போகிறேன்னு. ஸோ பார்த்தீங்கன்னா, பேக் சைடு நீங்கள் பார்க்குறீங்கள ட்ராஃபிஸ்லாம், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்ட் கேமில் வின் பண்ணி வாங்கினதுங்க. ஸோ அவர் எந்த கேமில் வின் பண்ணி வாங்கினது நான் இன்றைக்கி வீடியோவில் சொல்ல போகிறேங்க. ஸோ நீங்கள் வீடியோவை கண்டினியூஸாக பாருங்கள். என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குறீங்களே, இந்த எல்லா ட்ராஃபிஸும் பார்த்தீங்கன்னா ஒரு கேம் விளையாடி வின் பண்ணி வாங்கினது தாங்க. சரி, நான் ஒன்று ஒன்றா காமிக்கிறேன். ஸோ வீடியோவை கண்டினியூஸாக பாருங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா இதில் தனுவும் பார்த்தீங்கன்னா வாங்கினதும் இருக்குங்க, அதுவும் நான் காமிக்கிறேன். என்னென்னா அவருக்கு வந்து பேட்மிண்டன் ரொம்பவே பிடிக்குங்க. ஸோ பார்த்திங்கன்னா அவர் டெய்லி ப்ராக்டிஸ் போயிடுவாங்க. ஸோ அதில் பார்த்திங்கன்னா அவருக்கு நல்லாவே ப்ராக்டிஸ் ஆகிடுச்சிங்க. அதில் வின் பண்ணது தான் கொஞ்சம் நிறையா ட்ராஃபிஸ் இருக்கும். மற்றதெல்லாம் பார்த்திங்கன்னா வாலிபால் கேமில் வின் பண்ணி வாங்கியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பெஸ்ட்டு ஒர்க்கர்னு சொல்லிட்டு நிறைய வாட்டி வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ ட்ராஃபிஸை பார்த்திங்கன்னா நான் ஒன்று ஒன்றா காமிக்கிறேன், நீங்கள் கண்டினியூவாக வீடியோஸை பாருங்கள். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இதுவும் வந்து பெஸ்ட்டு ஒர்க்கருக்கு தாங்க. இங்கே பாருங்கள், இது 2017 வாங்கினது. பெஸ்ட்டு ஒர்க்கர்னு செலக்ட் பண்ணி கொடுப்பாங்க. அது பார்த்திங்கன்னா என் ஹஸ்பண்டுக்கும் கிடச்சிது 2017. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ட்ராஃபியை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், 2019 பேட்மிண்டன் டபுள்ஸில் வின் பண்ணி வாங்கினதுங்க. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ப்ரைஸு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து 2018 வாலிபாலில் வின் பண்ணி வாங்கினதுங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆஃபீஸில் வருஷத்துக்கு ஒரு வாட்டி வந்து இந்த மாதிரி கேம்ஸ் வைப்பாங்க. ஸோ என்னென்னா வந்து எல்லா மேட்சும் வைப்பாங்க. என் ஹஸ்பண்ட் வந்து எதில் கலந்துக்கிட்டாலோ அதில் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு ட்ராஃபினா கண்டிப்பாக வாங்கிடுவாருங்க. இது வந்து அவர் கலந்துக்கிறது மட்டும்தான். இன்னும் நிறைய மேட்சஸ் வந்து அவர் நிறைய கலந்துக்காமல் விட்டுருக்காரு. அதுலேயும் அவர் வந்து கலந்துருந்தால் இன்னும் நிறையா இந்த மாதிரி இருந்திருக்குங்க. ஸோ வீடியோவை கண்டினியூஸாக பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கீழே வந்தாச்சுங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சுக்கும் பேட்மிண்டன் தான். நான் ஃபஸ்ட்டே உங்களுக்கு சொன்னல, பேட்மிண்டனுக்கு தான் பார்த்தீங்கன்னா அவர் நிறையா வந்து ட்ராஃபி வாங்கியிருப்பார். இப்போ பார்க்கறது பார்த்தீங்கன்னா பேட்மிண்டன் டபுள்ஸில் வாங்கினது. இது பார்த்திங்கன்னா லாஸ்ட் இயர் தான் வாங்கினது. நெக்ஸ்ட்டு இதுவும் வந்து பேட்மிண்டனுக்கு தான் ஃபஸ்ட் ப்ரைஸு. இது என்ன இயர்னு சரியாக ஞாபகம் இல்லைங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து வாலிபாலுக்கு வாங்கினதுங்க, சில்வர் மெடல் மாதிரி. ஸோ இது வந்து ரன்னருக்கான வாங்கினது. அதுக்கப்புறம் வந்து இதுவும் பார்த்திங்கன்னா பேட்மிண்டன் சிங்கிள்ஸில் வாங்கினதுங்க ஃபஸ்ட் ப்ரைஸு. நெக்ஸ்ட்டு இது பார்த்திங்கன்னா இதுவும் பேட்மிண்டனுக்கு வாங்கினது தாங்க. மேலே இருக்கிறது வந்து வாலிபாலுக்கு வாங்கினது 2017 வாங்கினதுங்க. ஸோ வின்னர் ப்ரைஸு. இது பார்த்திங்கன்னா 2017 வாங்கினது பேட்மிண்டன் டபுள்ஸு. ஸோ இந்த புத்தர் சிலை வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு ஷோ பீஸ் தான். ஸோ எங்கே வைக்கிறதுன்னு பார்க்கும்போது அந்த இடத்துல வச்சா கொஞ்சம் நல்லா இருக்குமேனு வச்சுருக்காங்க. இப்போ இங்கே அவ்வளோதாங்க. இதையும் நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட்டு கீழே இருக்கிற ரேக்கு தாங்க பார்க்க போகிறோம். ஸோ பார்த்திங்கன்னா இது ரொம்ப ரேராக தான் ஓப்பன் பண்ணுறோமா, அதனால் கொஞ்சம் டைட்டாக பிடிக்குதுங்க. நெக்ஸ்ட்டு 3வது ரேக்கு தாங்க பார்க்க போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. இது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா இந்த 2 மெடல் இருக்குது பார்த்திங்களா, இது ரெண்டுமே வந்து தனு வாங்கினதுங்க. இந்த மெடல் தனு யூகேஜி படிக்கும்போது வாங்கினதுங்க. ஒன்று பார்த்திங்கன்னா ரன்னிங்க்கு ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கினா, இன்னொன்று ரைம் சொன்னதுக்கு வாங்கினாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது 2017 பேட்மிண்டன் சிங்கிள் வின்னருங்க. நெக்ஸ்ட்டும் இதுவும் பார்த்திங்கன்னா பேட்மிண்டன் சிங்கிள்ஸு வின்னருங்க 2018. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், இதுவும் பார்த்தீங்கன்னா பேட்மிண்டன் டபுள்ஸு ரன்னர் ஆகிட்டாங்க. ஸோ இதில் மட்டும்தான் ரன்னர் வந்திருக்காங்க. இது இப்போ என்ன இயர்னா 2018. நெக்ஸ்ட்டு இங்கே அவ்வளோதாங்க. இதையும் நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். மீதி இருக்கிறதெல்லாம் ஷோ பீஸ் தாங்க. ஸோ க்ளோஸ் பண்ணிட்ட பின்னாடி மேலே இருக்குங்க. மேலே வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கிறதால நான் மேலே ஏறி காமிக்கிறேங்க. ஸோ பாருங்கள்,
இதில் ஃபஸ்ட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இது வந்து 2019 வாலிபால் வின்னருக்கு வாங்கினதுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இது பேட்மிண்டனுக்கு தாங்க. இது பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் தாங்க வாங்கினது, இல்லை இயர் போடல. இது பார்த்தீங்கன்னா பேட்மிண்டன் சிங்கிள்ஸ்க்கு வாங்கினதுங்க வின்னர் ப்ரைஸு. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், இதுவும் பாருங்கள் ஒரே மாதிரி இருக்குல்ல, இதுவும் லாஸ்ட் இயர் வாங்கினது. இது பேட்மிண்டன் டபுள்ஸ்க்கு வாங்கினதுங்க, இதுவும் வின்னர் ப்ரைஸ் தாங்க. ஸோ இது ரெண்டும் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி இருக்குல்ல. நெக்ஸ்ட்டு இது 2019 பேட்மிண்டன் சிங்கிள்ஸ்க்கு வாங்குது, இதுவும் வின்னர் ப்ரைஸ் தாங்க. இப்போ இந்த வருஷத்து வாங்கினதை நான் காமிக்கிறேங்க. ஸோ எதில் வின் பண்ணி வாங்கினாருன்னு பாருங்கள் வீடியோ கண்டினியூஸாக. ஒரு 1 வீக்காக இருந்தே வந்து காம்படிஷன்லாம் போயிட்டு இருந்ததுங்க. ஸோ 2 டேஸ் முன்னாடி தான் வந்து ட்ராஃபி கொடுத்தாங்க. நீங்கள் வீடியோ கண்டினியூஸாக பாருங்கள், அப்போ தான் நான் வந்து எதில் வின் பண்ணியிருக்காரு, என்னென்ன ட்ராஃபி வாங்கியிருக்காருன்னு என்னால் காமிக்க முடியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இது பெஸ்ட்டு ஒர்க்கருக்கான அவார்டுங்க. ஸோ இந்த வருஷமும் பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்டு பெஸ்ட்டு ஒர்க்கருக்கான அவார்டு வாங்கினார். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவருக்கு ரொம்பவே பிடிச்ச கேமில் வந்து இந்த வருஷமும் அவர் வின்னர் ஆயிருக்காருங்க. ஸோ பாருங்கள், இப்போ பார்த்தீங்கன்னா இது பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பேட்மிண்டன் தாங்க. பேட்மிண்டனில் பார்த்தீங்கன்னா இந்த ட்ராஃபி டபுள்ஸ்க்கான வந்து ட்ராஃபிங்க, வின்னருக்கான ட்ராஃபி. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதே மாதிரி இன்னொன்றும் வந்து சிங்கிளுக்கான ட்ராஃபிங்க, அதுவும் நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், இது பேட்மிண்டன் சிங்கிளுக்கான வின்னர் ட்ராஃபிங்க, ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்குல்ல. இதெல்லாம் வந்து இந்த வருஷம் வாங்கினதுங்க, 2024. பாருங்கள், நீங்கள் பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும். ஸோ இன்னொன்று இருக்குங்க, இந்த மெடல் பார்த்தீங்கன்னா 2 சைடு வந்து ஆளுங்க நின்றுட்டு கயிறு இழுப்பாங்கள்ல, நடுவில் ஒரு கயிறு வச்சு, அதில் வாங்கினது தாங்க. இது ரன்னர் தாங்க, ரன்னருக்கான மெடல் தான். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் வாங்கினது. நெக்ஸ்ட்டு இப்போ வாங்கினது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நான் அரேஞ்ச் பண்ண போகிறேங்க. என் ஹஸ்பண்ட் ஆஃபீஸில் பார்த்திங்கன்னா ரொம்ப வருஷமாகவே வந்து இந்த மாதிரி கேம்ஸ் எல்லாம் வச்சு வின் பண்ணுறவங்களுக்கு வந்து நிறைய பொருளெல்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ தான் கொஞ்சம் வருஷமாக தான் இந்த மாதிரி ட்ராஃபி எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா ஆஃபீஸில் வந்து கேம்ஸ் வைக்கும்போது வின் பண்ணுறவங்களுக்கு இந்த டிஃபன் பாக்ஸு, ஹாட் பாக்ஸு அந்த மாதிரி தாங்க கொடுத்துருக்காங்க. ஸோ என் ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா அப்போவும் வின் பண்ணி நிறைய பொருளெல்லாம் வந்து ப்ரைஸாக வாங்கிட்டு வந்திருக்காருங்க. ஸோ இப்போவும் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி பேட்மிண்டனில் தான் நிறையா வின் பண்ணி வாங்கியிருப்பார். ஸோ நீங்கள் வீடியோவை கண்டினியூஸாக பாருங்கள், எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க, இடத்தெல்லாம் செட் பண்ணி அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேங்க. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த ஃபங்க்ஷன் தாங்க என் ஹஸ்பண்ட் ஆஃபீஸில் நடந்த ஃபங்க்ஷனு, அவார்டு கொடுக்குற அன்னைக்கு நடந்தது. ஸோ இங்கே ஹைதராபாத்தில் பார்த்திங்கன்னா பதக்கம்மான்னு ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுவாங்க, அந்த டான்ஸு தாங்க அவங்க ஆடிட்டுருக்காங்க. இவங்க எல்லாருமே அவங்க ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்க தாங்க. அதுக்கப்புறமா சின்ன பசங்களாம் டான்ஸ் ஆடினாங்களாம். இன்னும் அந்த வீடியோலாம் எங்ககிட்ட இன்னும் வரலங்க. தனுவையும் டான்ஸ் ஆட கூப்பிட்டுருந்தாங்க. ஸோ தனுக்கு எக்ஸாம் நடந்துட்டுருக்கதால தனுவால் டான்ஸில் கலந்துக்க முடியலங்க. இல்லைன்னா தனுவும் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு சாங்க்கு டான்ஸ் ஆடிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வின் பண்ணவங்க எல்லாருக்குமே வந்து மெடலு, ட்ராஃபிலாம் கொடுத்தாங்க. ஸோ கண்டினியூஸாக அதெல்லாம் போட்டால் பெரிய வீடியோவாக இருக்கும்னு நான் ஷார்ட்டாக வந்து போட்டிருக்கேங்க. வீடியோவை கண்டினியூஸாக பாருங்கள்.
இந்த ஃபோட்டோ என் ஹஸ்பண்ட் பெஸ்ட் ஒர்க்கருக்கான அவார்டு வாங்கின ஃபோட்டோ தாங்க. இன்னும் பேட்மெட்டல் அவார்டு வாங்கும்போது எடுத்த ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் இன்னும் வரலங்க. வந்துட்ட பின்னாடி அப்லோட் பண்ணுறேங்க. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோஸ் வீடியோ மட்டும் தான் இருந்துச்சு. வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய் பாய்.